வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் WWE பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸோடைய சம்மர்ஸ்லாம் ஆப்பனண்டாக செத் ரோலன்ஸ், அதாவது தீர்க்க முடியாத WWE கணக்குகள் சொல்லுவோம்ல, அதில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு தீர்க்க முடியாத கணக்குகள் அப்படின்னா ரோமன் ரெயின்ஸ் வெர்சஸ் செத் ரோலன்ஸ். அதை இப்போ அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. ஏன் எதனால் ரோமனுக்கும் செத் ரோலன்ஸுக்கும் நடக்குது, இதை பற்றின காரணங்களை பற்றி நம்ம இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம். மறக்காமல் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி மூலியமா தினமும் போடுற ரெஸ்லிங் செய்யலை தாய்மொழி தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு நிறைய பேர் ஹைப் மூலியமாகவும் லைக் மூலியமாகவும் நிறைய பேர் உதவி பண்ணிகிட்டு இருக்கீங்க. அதே உதவியை தொடர்ந்து பண்ணுங்கள் நண்பா. வழக்கமாக பார்க்குறவங்க பண்ணுவீங்க, புதுசாக வரவங்களுக்கு சொல்கிறேன். முதலாவது நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இப்போ இல்லைங்க, ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் அவனை சொல்லியிருந்தேன், தி கிங் ஆஃப் த ரிங் டோர்னமெண்ட் நடக்கும்போதே செத் ரோலன்ஸ் தான் கிங்காக மாறி ரோமன் ரெயின்ஸ் கூட சம்மர் ஸ்லாமில் மோதுவார்னு நான் அப்போ கூட சொன்னேன். அடித்து சொல்கிறேன், ரோமனுக்கும் செத் ரோலன்ஸ்க்கும் தான் மேட்ச் நடக்கும்னு. கிங் ஆஃப் தி ரிங்கில் ஃபஸ்ட்டு ரவுண்ட்லேயே பார்த்தீங்கன்னா செத் ரோலன்ஸ் தோற்றதுக்கு அப்புறமா நான் என்ன சொன்னேன்னா, WWE வந்து ஸ்மாக்டவுன் சைடு தான் மூவ் பண்ணுவாங்க, செத்துக்கும் ரோமன் ரெயின்ஸ்க்கும் நடந்தால் மட்டுமே அது ஒரு மெயின் இவெண்ட்டு, அது ஒர்த்தாக இருக்கும்னு. ஆனால் இடைநிறுத்தப்பட்ட நேரத்தில் ஓபா ஃபெமியை பவர்ஃபுல்லாக காட்டி அவரை கிங் ஆஃப் தி ரிங்கை வெற்றி பெற வச்சு நம்ம எல்லாருமே கன்ஃபியூஸ் பண்ணாங்க. ஆக்சுவலி என்ன ஒரு விஷயம் தெரியுமா, கிங் ஆஃப் தி ரிங்கை வெற்றி பெறவங்க சம்மர் ஸ்லாமில் சாம்பியன்ஷிப்பாக மோதலாம் அப்படின்னு ஒரு பெரிய ஹைப்பை கிரியேட் பண்ணி அதில் ஓபாவா ஜெயான்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்கை கொண்டு போயிட்டு கடைசியில் அவரே வந்து சாம்பியன்ஷிப்புக்காக சேலஞ்ச் பண்ணலை. இதுக்கு பேசாமல் பரிசு மூத்த குடோன்லேயே இருந்திருக்கலாமே அப்படிங்கிற கதையாக தான் ஆயிடுச்சு. சரி, ஓபாவை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவை பார்க்கலாம். எதுக்காக அவர் வந்து மணி இன் தி பேங்க் மாதிரி அவருடைய கிரீடத்தை வெற்றி பெற்றும் அதை வந்து அவர் உபயோகப்படுத்தலை அப்படிங்கிறத பற்றி நம்ம அடுத்தது பார்க்கலாம். இப்போ மெயினான விஷயம் என்னென்னா, நம்ம ஆல்ரெடி சொன்னது தான், அடிக்கடி WWE பார்த்தீங்கன்னா ரோமனுக்கும் செத் ரோலன்ஸுக்கும் ஒரு ஹிண்டிங்கை கொடுத்தாங்க, அதை சம்மத்தில் நம்ம மேட்ச் நடத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். அதுதான் இப்போ நடந்திருக்குது. இப்போ நான் சொன்னதுனால தான் நடந்தது அப்படிலாம் சொல்லுவாங்க. WWEக்கு சம்மர் ஸ்லாமுக்கு வெயிட்டான ஒரு மேட்ச் தேவை. நான் இந்த விஷயத்தை அடிக்கடி சொல்கிற விஷயந்தான். ரோமன் ரெயின்ஸுடைய டைட்டில் ரேஞ்சின் நல்லா இருக்குது, அதாவது ரோமன் ரெயின்ஸ் தோப்பாரு அப்படிங்கிற எண்ணம் இல்லை. அதே மாதிரி இப்போ ஓபா ஃபெமி ரோமனை எதிர்த்து மோதுனா ஃப்யூச்சர் பிளானுக்கு WWE பிளான் இல்லை. அதாவது ஒன்றும் இல்லை, ரோமனுக்கும் ஓபா ஃபெமிக்குமான மேட்ச் இஸ் த பிகர் தென் ரஸ்ஸல்மேனியா மெயின் event அளவுக்கான மேட்ச், ரஸ்ஸல்மேனியாவில் வைக்க வேண்டிய மேட்ச். இது சம்மர் ஸ்லாமும் ஒரு பெரிய ஈவெண்ட் தான், இதுலேயும் 70,000 பேர் வருவாங்க, அதே டிக்கெட் காசு தான். இது ஒன் டே 2 நடக்குது, எல்லாமே ஓகே தான். ஆனால் ரஸ்ஸல்மேனியாவுக்கு WWE வந்து ராக்குக்கும் ரோமனுக்கும் ஒரு மேட்ச் நடத்தலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லாத பட்சத்தில் ஓபாவை பயப்படுத்தலாம் அப்படின்னு இருக்கிறாங்க. அதனால் ஓபாவை தட்டி கழிச்சிட்டாங்க. இப்போ செத் ரோலன்ஸ் பார்த்தீங்கன்னா அவருடைய ஃபியூலை முடிச்சுட்டாரு அப்படிங்கிறதுனால ரோமனுக்கும் செத் ரோலன்ஸுக்கும் ஒரு மேட்ச் நடத்திருக்காங்க. நீங்கள் கேட்கலாம், ப்ரோ இதில் வந்து பேசாமல் வந்து செத் ரோலன்ஸை கிங்காக வெற்றி பெற்று அவர் ரோமன் ரெயின்ஸை எதிர்த்து போது இருந்தால் கிங்குக்கான ஒரு வேல்யூவாக இருந்திருக்கும், நல்லா இருந்திருக்குமேனு. ஆக்சுவலி WWE பார்த்தீங்கன்னா இதை சர்ப்ரைஸாக பண்ணலை, ஸ்டோரியை முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணியிருக்கிறாங்க. WWE பார்த்தீங்கன்னா ரஸ்ஸல்மேனியா, இந்த வருடம் ரஸ்ஸல்மேனியாவில் ரோமன் ரெயின்ஸுக்கும் செத் ரோலன்ஸுக்கும் வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடத்தணும். இது வரைக்கும் எந்த ஒரு மேட்ச்லேயும் செத் ரோலன்ஸை வீழ்த்தினதே கிடையாது ரோமன் ரெயின்ஸ் ஃபார் த டைட்டில் மேட்ச். நோட் பண்ணிக்கோங்க, டைட்டில் மேட்ச். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த முறை கண்டிப்பாக ரோமன் கிட்ட டைட்டில் இல்லை, செத்துக்கிட்ட டைட்டில் இருக்குது. செத் ரோலன்ஸை வீழ்த்தி ரோமன் சாம்பியன் ஆகணும். இதுக்கு முன்னாடிலாம் ரோமனை வீழ்த்தி தானே செத் ரோலன்ஸ் சாம்பியன் ஆனார். ஆனால் இந்த தடவை லைஃப் அப்படியே சேஞ்சிங் ஆகணும், அதாவது ரோமனுக்கும் செத் ரோலன்ஸுக்கும் தீர்க்கப்படாத கணக்குகள் தீர்க்கப்படணும் அப்படிங்கிற மாதிரி தான் WWE நினச்சாங்க. அது நினைக்கிறதுக்குள்ளே செத் ரோலன்ஸ்க்கு இன்ஜுரி ஆச்சு, கியூர் ஆகும்போது ஸ்டோரியை மாறி போயிடுச்சு, இது ஒரு தனி கதையாகவே மாறி போயிடுச்சு. இப்போ WWE பார்த்தீங்கன்னா கிங் ஆஃப் த ரிங்கில் செத் ரோலன்ஸை வெற்றி பெற வைக்கணும்னா அவருக்கு பிரான் பிரேக்கர் கூட தீர்க்கப்படாத கணக்குகள் இருக்குது. செத் ரோலன்ஸை பவர்ஃபுல்லாக காட்டணும். நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும், நைட் ஆஃப் சாம்பியனில் செத் ரோலன்ஸ்க்கும் பிரான் பிரேக்கருக்கும் நடந்த மேட்ச்சில் செத் ரோலன்ஸை ஒரு பவர் ரெஸ்லராக காட்டியிருப்பாங்க. அதாவது பிரான் பிரேக்கர் வெற்றி பெற்றால் அவர் வந்து ரோமன் பக்கம் போயிருப்பார். பட் ஆனால் செத் ரோலன்ஸோட வெற்றி தீர்க்கப்படாத ஒரு வெற்றி, பயங்கரமாக இருந்தது, பங்கமாக இருந்தது, இறக்கம் இல்லாமல் பயங்கரமாக சண்டை போட்டார், அவர் பவரை ப்ரூஃப் பண்ணியிருந்தார். இப்படி WWE பார்த்தீங்கன்னா செத் ரோலன்ஸை பவர் ப்ரூஃப்கான காரணமே
ரோமனை எதிர்த்து சம்மர் ஸ்லாமில் மோதணும் அப்படிங்கிறதுக்காக தான். இதில் இடைப்பட்ட நேரத்தில் கிங் ஆஃப் தி ரிங்கு தான் மொத்தமாக நாரி போயிடுச்சு. வெற்றி பெற்றும் எந்த விதமான பிரோஜனமும் இல்லாமல் போயிடுச்சு. சரி, WWE பற்றின இந்த ஸ்டோரியை எப்படி பில்டப் பண்ணுவாங்கன்னா, இன்றைக்கான மண்டே நைட்டாகவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சும்மா பட்டாசாக இருந்தது. ஏன்னா ரோமனுக்கும் செத் ரோலன்ஸுக்குமான இருக்க விஷயங்கள் நட்பை தாண்டிலும் ஷீல்டை தாண்டிலும் 20 வருஷ பகை நட்பு எல்லாம் சேர்ந்தது. செத் ரோலன்ஸ் வரும்போதே பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸை பார்த்து பிரதர் அப்படின்னு தான் சொல்லியிருப்பார். பிரதர், எனக்கு இந்த சாம்பியன்ஷிப்பான வாய்ப்பு வேணும் அப்படின்னு. அதாவது செத் ரோலன்ஸ் சொன்ன விஷயம் என்னென்னா, இந்த டைட்டில் என்னுடையது. ஆமாம், கரெக்டு தான். செத் ரோலன்ஸ் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பை தோக்கலை, இன்ஜுரினால வெக்கேட் பண்ணார். ஆனால் ரோமன் சொல்லியிருப்பார், இந்த டைட்டில் நான் ஓன்ட்டு இருந்தாலும் எடுக்கல, இன்னொருத்தன் இருந்தால் எடுத்திருப்பேன், பங்கிட்டு இருந்து எடுத்திருப்பேன் அப்படிங்கிறது டேரக்டாக சொல்லியிருப்பார். பட் ஆனால் செத் ரோலன்ஸ் அது தெரிஞ்சுக்கிட்டு சொல்லியிருப்பார், நீ சொன்னதெல்லாம் கரெக்டு தான், எனக்கு சம்மர் ஸ்லாமில் இந்த டைட்டிலுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வேணும். ரோமன், நீ இப்போ எப்படி இருக்குன்னு தெரியாது, ஆனால் 10 வருஷத்தில் நீ ஹால் ஆஃப் ஃபேமர் ஆகலாம், WWEல தவிர்க்க முடியாத ஒரு இடத்துக்கு போகலாம். ஆனால் எப்போவுமே நம்ம ஷீல்ட்லேருந்து வந்தோம் அப்படிங்கிறத மறக்கக்கூடாது. மை பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு தான் பேசியிருப்பார். அதாவது வஞ்ச புகழ்ச்சி மாதிரி சில விஷயங்களில் ரோமன் ரெயின்ஸை நல்ல விதமாக பேசியிருப்பார். சில விஷயங்களில் ரோமன் ரெயின்ஸோடைய குற்ற சாட்டுகளை குத்தி காட்டியிருப்பார். குறிப்பாக ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஷீல்ட்லேருந்து பெரிய ஆளாக அமைஞ்சிட்டாரு. ஆனால் மற்றவங்கள அந்த மாதிரி போக விடக்கூடாதுன்னு சொல்லி தடுத்தார். இதனால தான் செத் ரோலன்ஸ் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸை பழி வாங்கினார். இதெல்லாம் ரோமன் ரெயின்ஸுக்கும் செத் ரோலன்ஸுக்கும் நடக்கிற ரைவலரியில் அடிக்கடி செத் ரோலன்ஸ் ரோமன் ரெயின்ஸை பார்த்து சொல்கிறது தான். ஆனால் இன்றைக்கி ரோமனுடைய பர்சனலான ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார். அதாவது நெவர் பீட் இன் செத் ரோலன்ஸ். செத் ரோலன்ஸுக்கும் ரோமன் ரெயின்ஸுக்குமான டைட்டில் மேட்ச்சில் இது வரைக்கும் ஆக்சுவலி நிறைய பேர் நோட் பண்ணிக்கோங்க, நான் சொல்கிறது டைட்டில் மேட்ச், சரிங்களா? நார்மல் மேட்ச் கிடையாது, டைட்டில் மேட்ச். WWE சாம்பியன்ஷிப்போ, ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்போ, யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்போ, இந்த மாதிரி டைட்டில் மேட்ச்சில் ரோமன் ரெயின்ஸ்க்கும் செத் ரோலன்ஸ்க்கும் நடந்த மேட்ச்சில் ஒரு தடவை கூட ரோமன் ரெயின்ஸ் செத் ரோலன்ஸை பீட் பண்ணது கிடையாது. அதாவது சாம்பியன்ஷிப் செத் ரோலன்ஸ் இருக்குன்னா, ரோமனுக்கு நடக்குதுன்னா அதில் செத் ரோலன்ஸ் ஜெயிச்சிருவார். ரோமன்ட்ட டைட்டில் இருந்துன்னா செத் ரோலன்ஸ் வின் பண்ணிடுவார். ஈவன் நிறைய டைம் வந்து ரோமன் ரெயின்ஸை பழி தான் வாங்கியிருக்காரு. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, அவர்கிட்ட இருக்கிற பார்லிமெண்ட், அதை அவரே சொல்லியிருப்பார், நான் வந்துட்டு அந்த பார்லிமெண்ட்டை பிடுங்கினேன், ரசல்மேனியாவில் ஒன்று பீட் பண்ணேன். அது கரெக்டு தான். ரோமன் ரெயின்ஸோடைய ஃபஸ்ட் எவர் ரசல்மேனியா மெயின் ஈவெண்ட்லேயே மணி இந்த பேங்கை கேஷிங் பண்ணி சாம்பியனாக இருப்பார். அதுவும் கரெக்டு தான். ரோமன் ரெயின்ஸோடைய WWE சாம்பியன்ஷிப் அவர் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஹெச்சை பீட் பண்ணியிருப்பார். அடுத்த 2 மாதத்தில் மணி இந்த பேங்கில் அவரை பீட் பண்ணி WWE சாம்பியனாக இருப்பார். அதுவும் கரெக்டு தான். ஷீல்டில் இருக்கும்போது ரோமன் ரெயின்ஸோட முதுகிலேயே அடித்து துரோகம் பண்ணி ஷீல்டை பிரேக்கப் பண்ணியிருப்பார். அதுவும் கரெக்டு தான். இப்படி பலவிதமான ரைவலரியில் பலவிதமான சண்டைகளில் ரோமனா செத் ரோலன்ஸா அப்படின்னு கேட்கும்போது செத் ரோலன்ஸ் தான் ரோமன் ரெயின்ஸை விட 1 மடங்கு அதிகமாக இருக்கார். உன்னை விட அதிகமாக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோமன் ரெயின்ஸோடைய கொம்பை செய்வி விட்டுருப்பார். இதை பார்த்த ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா, பிரதர் சம்மர் ஸ்லாமில் மேட்ச் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த முறை தீர்க்கப்படாத கணக்குகள் தீர்க்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதில் என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட்னா, இவங்களுக்குள்ளே நடந்த ரைவலரியில் 2 பேருமே ஹீல் கேரக்டராக இருப்பாங்க, 2 பேருமே ஃபேஸ் கேரக்டர் இருப்பாங்க. அப்படிங்கிற மாதிரி இருந்ததே இல்லை. ஆனால் இந்த தடவை 2 பேருமே ஃபேஸும் கிடையாது, 2 பேருமே ஹீலும் கிடையாது. ஏன்னா 2 பேருமே நியூட்ரலாக இருக்கிறாங்க. இப்போ ரோமன் ரெயின்ஸ் வந்து ஹீல் கேரக்டரா ஃபேஸ் கேரக்டரான்னு தெரிலங்க. அவர் திடீர்னு பார்த்தீங்கன்னா நல்லவனாயிராது, திடீர்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டனாக மாறாரு. செத் ரோலன்ஸும் அதே நிலைமை தான் இருக்கார். விஷனில் இருக்கும்போது ஹீலாக தான் இருந்தார், அதே ஃபேஸாகவும் இருந்தார். இப்போவும் அப்படி தான் இருக்குது, ஹீலாகவும் இருக்கார், ஃபேஸாகவும் இருக்கிறாரு. யார் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னே தெரில. அதனால் உண்மையிலேயே ஃபியூடு கொழுந்து விட்டு எரிய போகுது. இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை நோட் பண்ணிங்களா, இதுக்கு முன்னாடி செத் ரோலன்ஸ் ஃபேஸாக இருக்கும்போது ரோமன் ரெயின்ஸ் வந்து ஹீலாக இருக்கும்போது ரோமன் ரெயின்ஸை எப்படியெல்லாம் கவனிக்கணுமோ, அதாவது எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ரோமனுக்கும் செத் ரோலன்ஸ்க்கும் ராயல் ரம்பிளில் ஒரு மேட்ச் நடந்திருக்கும். ரோமன் ரெயின்ஸுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் செத் ரோலன்ஸ் துரோகம் பண்ணாது, முதுகில் அடித்தது. அதனால் ஷீல்டு ட்ரெஸ்ஸை போட்டுகிட்டே வந்து அடிச்சிருப்பார். ரோமன் ரெயின்ஸ் இன்னொரு விஷயம் சொன்னார், நான் காலைல சொல்ல மறந்துட்டேன் ராரிவியில். அதாவது என்னதுன்னா, ரசல்மேனியாவில் உனக்கும் கோடி ரோட்ஸ்க்கும் WWE சாம்பியன்ஷிப் மேட்ச் நடந்திருக்கும். அதில் நீ தோக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன சாட்டிஃபிகேஷன் பண்ணி நான் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பை தோற்றுருப்பேன். ஆனாலும் அந்த நாளில் நீ வந்து சாம்பியன் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உன்னுடைய மைண்டை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ண. கோடி ரோட்ஸ் WWE சாம்பியன் ஆகிறதுக்கும் காரணம் இந்த செத் ரோலன்ஸ் தான். இப்படி பலவிதமான பர்சனல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா செத் ரோலன்ஸ் வந்து ஒரு குறுக்காலையாக இருந்திருக்காரு. அதனால் பார்த்தீங்கன்னா நான் வந்து உன்னை வந்து பழி வாங்கிறதுக்காக நிறைய டைம் முயற்சி பண்ணியிருக்கிறேன், இந்த தடவை முடிஞ்சால் என்னை பழி வாங்கிக்கன்னு சொல்லியிருப்பார். இப்படி பர்சனல் லைஃப்பில் இருந்து டைட்டில் தோக்குறதுலேருந்து பல வகையில் செத் ரோலன்ஸ்க்கும் ரோமன் ரெயின்ஸ்க்கும் கனெக்டிங் ஸ்டோரியில் இருக்குது.
சம்மர்ஸ்லாம் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா மினியாம்பிளன்ஸில் ரசல்மேனியா மாதிரி நடக்க போகுது. லாஸ்ட் இயரும் அப்படி தான் நடந்தது, அதுக்கு முந்தின வருஷமும் நடந்தது. பிகாஸ் டே 1 டே 2ன்னு சொல்லிட்டு 2 தடவை நடத்துகிறாங்க. WWE பார்த்தீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தான மேட்சை நடத்தணும், அதாவது பயங்கரமான ஒரு மேட்சாக நடத்தணும் அப்படிங்கிற காரணத்துக்காக செத்ரோலன்ஸை இப்போ இறக்கிருக்கிறாங்க. அதே மாதிரி நான் அவனுக்கு சொன்ன விஷயந்தான், ஓபா ஃபெமி இப்போ இறக்குனா ஓபா வீக் ஆயிடுவார். ஏன் அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம், சில பேருக்கு அதுக்கான ஆன்சர் தெரிஞ்சிருந்தா, அதாவது முடிஞ்சா பிஸ்தா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிக்கோங்க. தெரியலன்னா நான் கடைசியில் சொல்கிறேன். என்னதான் ரோமன் ரெயின்ஸ்க்கும் செத்ரோலன்ஸ்க்கும் இப்போ WWE ஸ்டோரியை க்ரியேட் பண்ணாலும் ரோமன் ரெயின்ஸ் செத்ரோலன்ஸோடைய கதையை முடிக்கிறதுக்கு தான் கரெக்டாக இருப்பார். பிகாஸ் ரோமனுடைய ஸ்டோரி நல்லா இருக்குது. ஓபாக்கும் ரோமன் ரெயின்ஸுக்கும் மேட்ச் நடத்தா ஓபா தான் வெற்றி பெறணும். பட் ஆனால் நல்லா இருக்க ஸ்டோரியை கெடுக்க வேண்டாம்ல, அதனால தான் செத்ரோலன்ஸை பலியாட இறக்கிருக்கிறாங்க.